Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் சம்பாதிச்சா மட்டும்தாங்க ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. பட் சில பெண்களை பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும் ஏதோ குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ்னால வேலைக்கு போக முடியாமல் நிறைய பேர் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ பெண்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு 10 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா வழியாட்டும் சம்பாதிக்கலாங்க. பட் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக ஒரே கண்டென்ட்டில் வர்றது மாதிரியான வீடியோஸை போடுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. உங்களால் கலெக்ட் பண்ண முடிகிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டான ப்ரிப்ரேஷனில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது ரொம்பவே அவசரமாக எல்லாருமே இது பின்னாடியே ஓடிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே அப்படியே ப்ராடக்டாக கையில் கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறதாங்க நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆயிலை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூட ரொம்பவே சேல்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஊறுகாய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஹோட்டலுக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லேயும் சேல்ஸ் பண்ணுறதுக்காக பேக்கிங் போட்டு கொடுக்கலாம். இதில் இருந்து கூட நிறைய வருமானம் எடுக்காட்டியும் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங். கண்டிப்பாக இப்போ உள்ள பெண்கள் நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸையே அவங்களே ஸ்டிச்சிங் பண்ணி போட்டுப்பாங்க. பட் வெளியில் தச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலையை சந்திப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட பண்ணி கொடுக்கலாம். அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாடலில் சுடிதாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக டெய்லி ஒரு 500 ரூபாய்க்கு மேலே தாங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரி ஒர்க்கு. இந்த ஆரி ஒர்க்லேருந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மேலேயே ஏர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஆரி ஒர்க் போட முடியும், எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பருங்க. கண்டிப்பாக இது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது படிக்காத பெண்கள் அப்படின்னுட்டுனே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ஓரளவு ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே வராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஈவினிங் ஒரு 2 hours அல்லது ஒரு 3 hours மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக இது மூலமும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா இந்த மாதிரியான பவுடர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கடைகளில் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுறது மூலமும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிற அவசரத்தில் எல்லாருமே இந்த தோசை மாவு ஊற வச்சு அரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட். அப்படிங்கிறதுனால கடைகளில் இருந்து தான் பேக்கிங் வாங்கிக்கிறாங்க. ஸோ நாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுனால நம்முடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு டெய்லி நாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக கண்டினியூஸாக ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. தெரிஞ்சவங்க கிட்ட ஆர்டர் எடுத்து பண்ணுங்க. அது கொஞ்சமே டெவலப் ஆகிட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி வழியாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த மாதிரி கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரியெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே இஷ்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பெட்ஸு கூட எல்லாம் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா அது மூலமாக கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கூட வளர்த்து அதையும் குட்டி போடுறதை எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நாய் கூட வளர்த்து அது போடுற குட்டியை கூட எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கோழி வளர்க்கும் போது கோழியில் உள்ள முட்டை, ஆடு வளர்த்து அது குட்டி போடும்போது அந்த குட்டிகளை வந்து விற்கலாம். பசு வளர்க்குறதுக்கு ரொம்ப தைரியம் இருக்குது அப்படின்னா பசு வளர்த்து அது மூலமாக வர்ற பாலை கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். பால் மூலம் தயிர், மோர், நெய் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ். இது மூலம் டெய்லியும் வருமானம் வந்து ஈட்டிக்கலாம். 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி தோட்டம் அமைக்கிறது. இருக்கிறது நமக்கு குட்டியோண்டு லேண்ட் அப்படின்னா கூட நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து ஈஸியாக நடவு செய்து அதில் இருந்து வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். டெய்லி ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மட்டும் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த மாதிரிப்பட்ட தண்ணிகளை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த செடிகளுக்கு ஊற்றும் போது இன்னுமே மகசூல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக கிடைக்கும். சுற்றி இடம் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையே ஒரு பிஸ்னஸ் மாதிரி கையில் எடுத்து பண்ணலாம். நேச்சராக நாமளே வீட்டில் வந்து இந்த காய்கறி செடிகள் வந்து வளர்க்கும் போது நிறைய பேர் கண்டிப்பாக மனமுகந்து வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸை நீங்கள் எடுத்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வெறுமனே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோர்ந்து போய் இருக்காமல் இன்னும் நிறையவே டிப்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். திரும்பவும் கேட்குறேன், உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.